ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மீன ராசி எடுத்த காரியத்தில் மனநிறைவோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஆரோக்கிய முன்னேற்றம், மன நிம்மதி, சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை, குழந்தைகளால் பெருமை போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய யோகமான நாள். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். மனசில் ஒரு விதமான பயம் இருக்குது. அதற்கு காரணம் சூரியன் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால்தான். கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட்டு அதற்கு உண்டான முயற்சிகளில் வெற்றியை அடையக்கூடிய யோகமான நாள். பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்கேற்றாற் போல வருமானமும் இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். குரு பார்வை தசமஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும். உத்தியோக ரீதியாக புதிய முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக வளர்ச்சி ஏற்படும், வியாபார வளர்ச்சி ஏற்படும், தொழில் வளர்ச்சி ஏற்படும். அதனால் மன நிம்மதி ஏற்படும், சுகங்கள் அதிகரிக்கும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், பண வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மரியாதை உயரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்காக சில செலவுகள் ஏற்படும். பெருமையாக இருக்கணுங்கிறதுக்காக செலவு பண்ணுவீங்க. ஆனால் அந்த பெருமைக்கு நீங்கள் தகுதியானவரான்ட்டு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, இப்போ செலவு ஜாஸ்தி இருக்குது. செலவு ஜாஸ்தி வரக்கூடிய நேரத்தில் பெருமைக்காக செலவு பண்ணக்கூடாது. அதனால் குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சின்ன மன வருத்தம் வரும் வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடன் இருந்து வந்த மன வேறுபாடுகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபார செழிப்பு ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் பெருமைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உங்களுக்கு மனசில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற நல்ல நாள்.